வணக்கம் நண்பர்களே. எக்ஸல் 2016 இந்த டுட்டோரியலில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஃபார்மட் பெயிண்டர். ஃபார்மட் பெயிண்டர் அப்படின்னா என்ன? இதை வந்து நம்ம இந்த வேர்டை வச்சு நம்ம கணிக்கலாம் இந்த டூல் வந்து என்ன வேலை பார்க்க போகுது அப்படின்னு. ஃபார்மட்டை பெயிண்ட் பண்ண போகுது, அதான் இந்த ஃபார்மட் பெயிண்டர். ஓகே, இந்த டூல் எப்படிலாம் இப்போ வேலை பார்க்குது அப்படின்ற பற்றி ஒரு ப்ரீஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபார்மட் பெயிண்டர் வந்து ஹோம் ரிப்பனில் கிளிப்போர்டு பிளாக்கில் கிடைக்கும். ஓகே, நம்ம இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து கட், காப்பி, பேஸ்ட் ப்ளஸ் பேஸ்ட் ஸ்பெஷல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ்ட் ஸ்பெஷலை பற்றி நம்ம ரொம்ப பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் தி டூல் வந்து ஃபார்மட் பெயிண்டர். ஓகே, இந்த ஃபார்மட் பெயிண்டர் எப்படி வேலை பார்க்குதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சில செல்லில் வந்து நான் கொஞ்சம் ஃபார்மட்டிங் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு சில செல்லில் வந்து ஃபில்லிங் பண்ணியிருக்குது, ஒரு சில செல்லில் போல்டு, அண்டர்லைன் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறேன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஃபார்மட் பெயிண்டர் பண்ண போகிறோம். ஃபார்மட் பெயிண்ட் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா, எந்த டைப் ஆஃப் ஃபார்மட் உங்களுக்கு தேவையோ அந்த செல்லை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ இந்த எல்லோ கலர் ஃபில்லிங் ஆகிருக்குது, ப்ளஸ் இந்த டைப்பில் வந்து இந்த ஸ்டேட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். அதனால் இந்த செல்லை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்டரோட டூலை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ ஃபார்மட் பெயிண்டர் டூல் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நம்மளுடைய கர்சரில் வந்து ஒரு பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி ஒரு சிம்பிள் வந்துருச்சு. அப்போது நீங்கள் யோசித்துக்கலாம், உங்களுடைய ஃபார்மட் பெயிண்டர் டூல் வந்து ஆக்டிவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மார்க்கி லைன் வந்து ஆக்டிவில் இருக்கும். இப்போ எப்போ வரைக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு செல்லை கிளிக் பண்ணலையோ அப்போ வரைக்கும் இந்த ஃபார்மட் பெயிண்டர் டூல் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இந்த பீகார் இந்த ஸ்டேட்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இங்கே என்ன மெத்தடில் என்ன ஃபார்மட்டில் இந்த செல் இருந்துச்சோ சேம் ஃபார்மட்டில் இந்த செல்லும் மாறிடுச்சு. இங்கே பாருங்கள், எல்லோ ஃபில்லிங் ப்ளஸ் போல்டு லெட்டர், மிடில் அலைன்மெண்ட். அதே மாதிரி எல்லோ ஃபில்லிங், போல்டு லெட்டர், மிடில் அலைன்மெண்ட். அந்த மாதிரி அந்த ஃபார்மட் என்னவோ அதை அப்படியே காப்பி பண்ணிடுச்சு. ஓகே, காப்பி பேஸ்ட் பண்ணிடுச்சு. இதே மாதிரி இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் இதில் வந்து நம்ம ரெட் கலரில் வச்சுருக்கிறோம், ப்ளஸ்ஸு சென்டர் அலைன்மெண்ட், சென்டர் ப்ளஸ் மிடில் அலைன்மெண்ட் இருக்குது. எந்த ஒரு ஃபில்லிங்கும் இல்லை, பட் பார்டர் இருக்குது, நார்மல் பார்டர் இருக்குது. ஓகே, இப்போ ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த சத்தீஸ்கர் அப்படின்ற அந்த ஸ்டேட்டில் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், சேம் பார்டர் வந்துருச்சு, ரெட் கலரில் டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த ஃபார்மட் பெயிண்டர் யூஸ் பண்ணும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அதே சேம் நான் வந்து ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வேறு ஏதாவது எம்டி செல்லில் கூட நீங்கள் கிளிக் பண்ணலாம். எம்டி செல்லில் கிளிக் பண்ணாலும் அந்த ஃபார்மட் பெயிண்டர் வந்து அப்ளை ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் செல்லில் ஏதாவது டைப் அடிச்சிங்க அப்படின்னா அங்கே என்ன மெத்தடில் இருந்ததோ அதே மெத்தடில் தான் இங்கேயும் டைப் ஆகும். ஓகே, இந்த ஃபார்மட் பெயிண்டரை வச்சு ஒன்லி இந்த மாதிரி வேலைகள் தான் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இதுக்கு பின்னால் நம்ம வர்ற கிளாஸில் வந்து கண்டிஷ்னல் ஃபார்மட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பற்றி படிப்போம். அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு செல்லில் கண்டிஷ்னல் ஃபார்மட்டிங் அப்ளை இருந்தாலும் அந்த கண்டிஷ்னல் ஃபார்மட்டிங்கும் சேர்ந்து இந்த ஃபார்மட் பெயிண்டரில் வந்து காப்பி ஆகி பேஸ்ட் ஆகும். ஓகே, இந்த மெத்தடை வந்து நம்ம பின்னால் கண்டிஷனல் ஃபார்மட்டிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஃபார்மட் பெயிண்டரை ஒன்லி சிங்கிள் செல்லாக தான் நம்ம கிளிக் பண்ணோம். இதே இது மல்டிப்புள் செல்லில் கிளிக் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மெத்தடில் இந்த செல்லோட மெத்தடில் எல்லோ கலர் செல்லோட மெத்தடில் இந்த மொத்த ஸ்டேட்டோட நேமும் இதே மெத்தடில் வேணும். அப்படின்னா என்ன, இப்போ ஃபஸ்ட் நான் எந்த மெத்தட் வேணுமோ அந்த மெத்தடோட செல்லை கிளிக் பண்ணிவிட்டேன், ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில் நம்ம செலக்ட் பண்ணுவோம் அந்த ஏரியா, அதாவது அத்தனை செல்லும் உங்களுக்கு ஃபார்மட் பெயிண்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து மொத்தமாக நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ எனக்கு வந்து மொத்தமாக செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு ஒரு குறிப்பிட்ட செல்லை மட்டும் விட்டு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த ஃபார்மட் பெயிண்டரை இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி செல்லு வேணும், இந்த மாதிரி செல்லு எனக்கு வேணும், செல்லை செலக்ட் பண்ணியாச்சு. ஃபார்மட் பெயிண்டரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு செல்லாக கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இது எப்போ வரைக்கும்
நீங்கள் எஸ்கேப் பட்டனை அமுக்கலையோ அப்போ வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபார்மட் பெயிண்டர் ஆக்டிவில் இருக்கும். ஓகே, அப்படி எஸ்கேப் பட்டன் அமுக்கலை அப்படின்னா திருப்பி இதே இடத்துல போய் ஃபார்மட் பெயிண்டரை கிளிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது இன்ஆக்டிவ் ஆயிரும். ஓகே, அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார்மட் பெயிண்டரை வச்சு நம்ம எப்படி நம்மளுடைய ஃபார்மட்டிங் வந்து குறிப்பிட்ட செல்லோட ஃபார்மட்டிங்கை மற்ற செல்லுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.